உங்க காதல் கதையை உங்க அப்பா கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னும் எந்த பையன் கிட்டயும் பேசக்கூடாது. ஸோ யாரை தெரிஞ்சாலும் எப்படி தெரியும், இது எப்படி அது எப்படி, பாடி கார்ட்ஸ் எப்பவுமே என் பக்கத்துல. என்னுடைய டெம்பர்மெண்ட் கொஞ்சம் ஓவர் போர்டா போயிருக்கு. GT Holidays presents Behind Woods Master Inspirers with Arjun Sarja. Powered by the Chennai Silks, let the celebrations begin. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு உங்களுக்கு பெட் க்ளோஸ்? ரெண்டு இப்ப இருக்குல? இல்ல இல்ல அப்படியா? இல்ல, நான் பெட்டா இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வரலன்னு. ஆமா, இன்னொரு பெட்டும் இருக்கு. அவர் அழகா டைவர்ட் பண்றாரு. வாட்டர் என்டருக்கு இந்த குணம் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படி நீங்க நினைக்கிறது? ஓ, ஒன்றும் இல்லை சார், ரொம்ப டெம்பர்மெண்ட்டு. ஸோ எனக்கு சில நேரத்தில் புரியுது. அது எனக்கு என்னுடைய டெம்பர்மெண்ட்டு சில நேரத்தில் கொஞ்சம் ஓவர் போர்டாக போகும். இந்த காதலுக்கு படத்துல எதிர்ப்பு உண்டா? அங்கதான் இல்லையே. இங்கதான். உங்க காதல் கதையை உங்க அப்பா கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க நிறைய வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னும் எந்த பையன் கிட்டயும் பேசக்கூடாது. நான் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா? ஸோ யாரை தெரிஞ்சாலும் எப்படி தெரியும், இது எப்படி அது எப்படி, பாடி கார்ட்ஸ் எப்பவுமே என் பக்கத்துல அப்படிதான் இருந்தாங்க. நான் I was his pet. அப்படியா? ஆமா. அது அவர் சொல்றோம். சொல்லுங்கப்பா. ரெண்டு பொண்ணு, ரெண்டு எனக்கு கண்ணு, அந்த அதெல்லாம் சொல்ல போறாங்க. GT Holidays presents Begin Woods Master Inspirers with actor Arjun. Powered by the Chennai Silks, let the celebrations begin. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. ஐஸ்வர்யா, இதுக்கு முன்னால் நீங்க பண்ண படத்துல இருந்து இந்த படத்துல அதே சாயல் எதுவும் இருக்கா, இல்ல கம்ப்ளீட்லி வேற மாதிரி? கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். என் கேரக்டர் வந்து ஒரு ஷெஃப், ஒரு ரிச் கிட், பட் ஆனாலும் she is a chef. The way she thinks. Yeah, the way she thinks, thought process ஆ இருக்கட்டும். Modern women ஆயிருந்தாலும் we've stressed a lot on family values. உள்ள காதல் கதை இருக்கா இல்லையா படத்துக்குள்ள? Of course இருக்கு. So it's a beautiful, எனக்கே வந்து I'm not, அப்பா ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கல. So it was a very differently written கதைன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ஃப்ரெஷ் லுக் அப்போ. ஆமா. இந்த காதலுக்கு படத்துல எதிர்ப்பு உண்டா? இந்த படத்துல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? அங்கதான் இல்லையே. இங்கதான். அதனாலதான் இல்ல, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த காதல் கதை விடுவோம். உங்க காதல் கதையை உங்க அப்பா கிட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க நிறைய வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. யா, நிறைய வருஷமா கேட்டுட்டு இருந்தாங்க. இஸ் தேர் anyone you can tell me? ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இன்னும் எந்த பையன் கிட்டயும் பேசக்கூடாது. நான் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா? ஸோ யாரை தெரிஞ்சாலும் எப்படி தெரியும், இது எப்படி அது எப்படி, பாடி கார்ட்ஸ் எப்பவுமே என் பக்கத்துல அப்படிதான் இருந்தாங்க. பட் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் he was like a friend. இப்போ he is a friend to me. ஸோ எப்பவுமே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன I used to be like, இல்லப்பா சும்மா இருப்பா. ஸோ நான் சொன்னப்போ he was very happy. He celebrated. சின்ன வயசுலயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்க. நிறைய ப்ரூஸ் லீ படம் சார் இவங்க இல்ல, என் கூட மட்டும் தான் ஸ்ட்ரிக்ட். பிகாஸ் நான் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போனேன் இல்லையா? ஸோ அங்க எல்லாம் ரொம்ப ஒரு கண்ணு வச்சு அப்படிதான் பாத்துக்கிட்டாங்க. தங்கச்சி வந்து அமெரிக்கன் ஸ்கூலுக்கு போனா. ஸோ அவ கூட டோட்டல் லிபர்ட்டி. ஸோ ஐ ஒன்லி நிறைய பேரியர்ஸ் பிரேக் பண்ணி ஐ வாஸ் த. இந்த அக்காக்களுக்குலாம் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? நீங்க எப்போதுமே தங்கச்சிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. நான் ஐ வாஸ் ஹிஸ் பெட். அப்படியா? அது அவர் சொல்லிட்டோம். சொல்லுங்கப்பா. இல்ல இல்ல சொல்லிட்டு அதுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாது. ஒரு ஆக்ஷன். யா ஷூர் ப்ளீஸ் சே. ரெண்டு பொண்ணு, ரெண்டு எனக்கு கண்ணு, அந்த அதெல்லாம் சொல்ல போறாங்க. அதெல்லாம் சொல்ல கண்டிஷன் அப்படியே வேற ஆரம்பிக்குள்ள நீங்க வந்து என்ன கண்டிச்சிட்டீங்க. ரெண்டு எனக்கு கண்ணு அதெல்லாம் சொல்ல கூடாது. ஜென்யூனா ஓகே, நியாயனா அப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் அர்ஜுன் சொல்லுவார்ல, உண்மைதான் சரி எதுன்னு, அதுபடி ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு உங்களுக்கு பெட் க்ளோஸ்?
ரெண்டு எப்படி தான் சொல்ல முடியாது, 2 பேர் தான். இல்ல சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்ப இருக்குல்ல இல்ல இல்ல அப்படியா? இல்ல அந்த மாதிரி இல்ல. அப்புறம் எப்படி நீங்க கிளைம் பண்றீங்க? நீங்க தான் அவங்க ரொம்ப இல்ல close. நான் பெட்டா இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி அங்க ஃபீலிங் இன்னொரு pet வரலன்னு. இருக்கு. ஆமா, அது இன்னொரு பெட்டும் இருக்கு. அண்ட் இப்போ நானும் என் தங்கச்சி இல்ல, வீட்டுக்கு அவங்க வெளியூர்ல இருந்து வந்தா இமிடியட்லி போறது நம்ம டாக்ஸ் பப்பீஸ். அந்த So dog we are all pets இருக்கு. secondary. டைவர்ட் பண்ணிட்டாரு, கவனிக்கல நீங்க. சரி ஆசைப்படுறீங்களே, எனக்கு மூத்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவர் அழகா டைவர்ட் பண்ணிட்டாரு. வாட்டர் எனக்கு ஏத்த மாதிரி. ஒரு ஆக்ஷன் கிங்னு அறியப்படுகிற ஒருத்தர் வந்து ஒரு காமெடி கிங் அப்படின்னு சொல்ற மாதிரியான படங்கள் இருக்குல்ல, அது கவுண்டமணி சாரோட இருக்கலாம், வடிவேல் அவர்களோட இருக்கலாம், விவேக் அவர்களோட இருக்கலாம். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸே சொல்லலாம். இது வந்து அர்ஜுன் அவர்கள் அங்கே இல்லைன்னா அந்த காமெடி நிறைவடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரியா இருக்கும். எப்படி அப்படி டியூன் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை சார், காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஜெயஹிந்த் பார்த்தீங்கன்னாலும் அது காமெடி நானே எழுதினேன். அது இப்போ கதை எழுதும் போது ஐ ரைட் காமெடி ஆல்சோ. இல்லை, இவங்க 3 பேருமே ரொம்ப ஸ்பான்டேனியஸ் காமெடியன்ஸ். ஆன் ஸ்பாட்ல வேறு இம்ப்ரோவைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது அவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டத்தை. என்னால் எனக்கு ரொம்ப காமெடி பிடிக்கும், ரொம்ப சிரிப்பு வரும். கவுண்டமணி கூட எல்லாம் நடிக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று பேசிடுவார். சீரியஸாக இருக்கணும்ண்ணா, ஜெயஹிந்த்லேயும் பார்த்து சீரியஸாக இருக்கணும், அப்படியே இருக்கணும்ண்ணா. கேப்டன் அங்கே இம்மிடியட்டாக ஏதோ பேசுவார், தாங்க முடியாது சிரிப்பு. திருப்பி கட் 4-5 ஸ்டேக் ஆயிடுது. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவர் ஆரம்பித்தா நான் ஷார்ட்லேருந்து வெளியே போயிடுவேன், வெளியே வந்து சிரிச்சிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி சேம் வித் வடிவேலு கூட அப்படி தான். அமேசிங், அவங்களாம் அமேசிங் ஆக்டர்ஸு. இல்லை, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் அவனு ரியாக்ட்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி வடிவேலு அந்த இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? அந்த வீரபாகுக்கா இது இருக்குல்ல, வந்து இதன் வெளியில் போய் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவனை என் கூட இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது இங்கிலீஷில் ஆடியோ பேக்கரி காமெடி, பேக்கரி தான். பேக்கரி காமெடியில் அந்த மாடியில் உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ சொல்லிடுவார்ல அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு. அதை அப்படியே இங்கிலீஷில் டப் பண்ணி ஏஐல எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கல சார். ஐ திங்க் நான் பார்த்திருக்கேன். செமையாக இருக்கும் அது. நிறைய வந்து நீங்கள் விவேக் இருக்க காம்பினேஷன், நீங்கள் வடிவேலு அவங்க இருக்க காம்பினேஷன், இதெல்லாம். பட் இந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு ஒரு மென்டல் பிளாக் இருக்கும். ஒரு ஆக்ஷன் பண்ணுறவர் டக்குன்னு அதுக்கு போகிறப்ப எனக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாத ஒரு தடுமாற்றம் ஒரு ரசிகனுக்கு இருக்கும். இதே தடுமாற்றம் ஒரு ஆக்டராகவும் இருக்குமா அவங்களுக்கு? ஒரு ஆக்ஷன் பண்ணி நம்ம அப்படியே அதுலேயே டியூன் ஆகிருப்போம், அது ஒரு எஃபெக்டில் இருப்போம். டக்குன்னு காமெடி பண்ணுறப்போ வந்து எப்படி டக்குன்னு அந்த மூடை மூவ் பண்ணிப்பீங்க? ஐயோ, அது ரொம்ப பிடிக்கும் இல்லையா சார்? வரும்போது இம்மிடியட்டாக உள்ளுக்குள்ளே மூஞ்சே மாறிடுது எனக்கு. காமெடி பண்ண அப்படி என்ட்ரி ஆகும். ஸோ ஐ மீன் அதெல்லாம் ஆஸ் அன் ஆக்டர் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒரு சாஃப்ட் பெர்ஃபார்மரை, காமெடி பிடிச்ச ஒருத்தரை காலங்காலமாக சட்டையை கழட்டி சண்டை போட வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், காலங்காலம். ஆமாம். ஃபிட்னஸ் பற்றி ஏன்னா அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி தான். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸை ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஃபிட்னஸை ஃபாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டக்குன்னு பாடியை பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. நாட் அபவுட் ஜஸ்ட் இன் சினிமா, வெளியிலையுமே கூட அப்படி பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு ஃபிட்னஸை மேனேஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி ஒரு ஷார்ட்டாக பீரியடில் பாடியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஷார்ட்கட் அது ரொம்ப தப்பு சார். அது ஷார்ட்கட் பண்ணும்போது இப்போ பாருங்கன்னா, இது முடிஞ்சதுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். 16 years old அப்போ எடுத்த ஃபோட்டோ. இப்போ பார்த்தா அதில் 6 packs இருக்குது. 16 years old எனக்கு. அப்போ தான் கராட்டே நீங்கள் சொன்னீங்களே, அந்த பூஸ்டி படம் பார்த்து வெறியில் பண்ணது. அப்போல்லாம் பேக்ஸ் பற்றி எல்லாம் யாருக்கும் தெரியாது. 6 pack தெரியாது. இப்போ பார்த்தா 6 packs எல்லாம் இருக்குதுல்ல. நான் எதுக்கு அது சொல்கிறேன்னா, அந்த ஃபவுண்டேஷன் சார், ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் யாருக்காக இருந்தாலும். ஸோ இப்போ நான் ஒரு மாதம் இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபுல் பிஸியாக இருக்கேன். ஆஸ் எ ப்ரொடியூசர் டைரக்டர் பிஸியாக இருக்கேன். ஐ திங்க் ஒரு 2-3 weeks இருக்கும். ஆனால் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் மை ஃபிசிக் வில் பி த சேம் பிகாஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இருக்கிற சில ஜென்ரேஷன், சில பேர் தான் சொல்கிறேன், சில பேர் இன்ஜெக்ட் அது இது மெடிசன் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது டக்குன்னு வந்துடும், அவ்வளோ சீக்கிரமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் அது ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப பாதிக்கும். எவ்வளோ ரிஸ்கின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரிஸ்கி சார் அதெல்லாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் சில பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாம் 35-40 இயர்ஸ்க்குள்ளே எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படின்னு நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்க பேரெல்லாம் இங்கே சொல்லக்கூடாதுண்ணா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இல்லையா, எக்ஸாம்பிள் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு. ஸோ அண்ட் அகைன் யூ கேன் see lot of other examples also. ஒன்றும் பண்ணாமல் ஆர்கானிக்காக இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் பண்ணாமையே யூ கேன் கீப் ஃபிட். நான் வந்து இங்கே பாருங்கள், இப்போ ரொம்ப ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல் அப்படி இந்த மசிலில் போயிடும் ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிடும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார். நான் நிறைய சிக்கன் சாப்பிட்றதோ இல்லை நான் நிறைய எக்ஸ் இவ்வளோ சாப்பிட்றதோ ஐ won't do anything. நார்மல் டயட்டு. இப்போ சில நேரத்தில் வெறும் ரைஸு வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நான் போயிட்டே இருப்பேன். பட் ஐ won't eat outside. வெளியே ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் ஐ அவாய்ட். இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நான் வந்து இல்லை, வீட்டில் என்ன இருக்குது, ரைஸு கொஞ்சம் சாம்பார் இருக்குது, ஓகே, கெட் மீ ஒன் ஆம்லெட், மை ஃபுட் இஸ் டன். ஸோ சிம்பிள் ஃபுட் பண்ணிக்கிட்டே யூ கேன் மெயின்டைன். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் அது பண்ணிட்டு அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இங்கே சேலஞ்சே கன்சிஸ்டன்சி தான். அது இல்லாதனால தான் ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு ஒரு தப்பான ஒரு இது இருக்குது, எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்ட உடனே குண்டாயிட்டோங்க அப்படின்றாங்க. குண்டாகாமல் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் நிறுத்திடுவாங்க, சாப்பாடு மட்டும் அப்படியே தான் போயிட்டு இருக்கும். எக்ஸசைஸ் நிறுத்துறதே சாப்பாட்டை கூட்ட தான். அப்போ பேலன்ஸ் மாறிடுது இல்லையா? அதனால அவங்க நினைக்கிறாங்க அதில் தப்பான ஒரு விஷயம். பட் நீங்கள் கேட்ட கேள்வி, ஷார்ட்கட் இஸ் வெரி வெரி பேட். நான் டயட்டில் இருக்கிறது அல்லது வந்து எக்ஸஸாக ஏதாவது அதற்கான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, இல்லை இன்னொரு பக்கம் நான் வந்து டெய்லி ஜிம்மில் போய் வாங்கன்னு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படி ஒருத்தர் ஃபிட்டாக இருக்க முடியுமா? இல்லை ஃபிட்னஸ்ங்கிறத கான்ஷியஸ்னஸில் கொண்டு வந்து அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றி ஃபிட்டாக இருக்கிறது சரியா? நீங்கள் சொன்னது ரெண்டாவது உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், கேள்வி கேட்குறீங்க என்ன? நீங்கள் சொன்னது தானே இது ஆத்தென்டிகேட்டட். இல்லை சார், நீங்கள் சொன்னது தான் கரெக்ட் சார். இட் ஷுட் பி வே ஆஃப் லைஃபாக இருக்கணும். அண்ட் அகெயின் பாடி டசன்ட் நீடு ஒரு 1.5-2 hours எக்ஸசைஸ் தேவையில்லை சார். கன்சிஸ்டன்சி தான். நான் எக்ஸசைஸ்ன்னு போனால் மேக்ஸிமம் 25 minutes அவ்வளோதான். 25 நிமிஷத்துக்கு கரெக்டாக பண்ணால் நான் நிறைய பண்ணலாம். ஓகே. ஸோ அது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது யூல் பி ஹெல்தி, எல்லாம் ஏன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும். எனக்கு உங்களுடைய ஒரு 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 ஃபிட்னஸ் ஸ்கெடியூல் சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப இயல்பாக ஆர்கானிக்காக இருக்குது. ஸோ தட் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஜென்ரலாக என்ன சாப்பிடுவீங்க, அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல்லே எப்படி உங்கள் ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுவீங்க, அது ஏதாவது சின்ன சொல்ல முடியுமா? வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். சார், எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் கான்ஷியஸ், எஸ்பெஷலி என் ஒய்ஃப். வீட்டில் சமைக்கிறதே வந்து என்ன சிம்பிள் ஃபுட்டாக இருந்தாலும் அதுக்கு ஆயில் கீழெல்லாம் போடாமல் அந்த விதத்தில் ஒரு ஹெல்தி ஃபுட்டு தான் பண்ணுவாங்க வீட்டில். ஓகே. அன்ஹெல்தியாக ரொம்ப இந்த ஃப்ரை கீயெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் இட் வில் பி லைக் குட் ஹெல்தி ஃபுட். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல்னு ஒன்று நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், நமக்கே கான்ஷியஸ் இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லி இல்லை, செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் ஹவு த சிஸ்டம் இஸ். யாரோ ஒருத்தர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. 1 மணி நேரம் உங்களுடைய பாடியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 23 மணி நேரம் அந்த பாடி உங்களை பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அடிச்சிச்சு. அன்னிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஐம் ட்ரைங் டு பி லைக் மோர் ஹெல்தி. அதெல்லாம் நான் வெஜிடேரியன் தான் நிறைய சாப்பிடணும் அப்போதான் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஒரு ஆவரேஜாக நம்ம என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கவனமாக இருந்து கொஞ்சம் இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கும். பாடிக்கு ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் மசில் மாஸ், இப்போ 30-40 வயசுக்கு அப்புறம் வந்து மசில் மாஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பாடிக்கு தேவை. அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாத ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது, அது சாப்பிடலாம். பட் வேறு மெடிசின்ஸ் அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ ப்ரைஸ். அந்த ஓவர் போட் பண்ணுறதா இப்போ சிக்கல் நினைக்கிறீங்க. நிறைய இந்த லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் எஃபெக்ட் பண்ணும். கரெக்டாக 100%. ஹீ இஸ் அன் யங்ஸ்டர். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக தான் பில்ட் பண்ணி வரீங்க? Definitely sir. Everything should be systematic and definitely everything in limit is good. கிராஷ் டயட் பண்ணுறது,
அப்புறம் கார்போஹைட்ரேட்டே சாப்பிடாம இருக்குது, சோறே சாப்பிடாம இருக்குது, அப்புறம் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு போக்கு ரீசெண்ட் இயர்ஸில் இருக்குல்ல, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் அதை மற்றவங்க எப்படின்னா நான் நம்ப மாட்டேன் அதெல்லாம். பேசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒன்று சார், இப்போது எங்கள் அப்பா என்ன சாப்பிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சாப்பிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்களுடைய ஜீன்ஸ் தான் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அந்த டயட் நம்ம ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே, ஏன்னா அதுக்கு தான் நம்ம பாடி வந்து யூஸ் ஆகிருக்கு. புதுசாக ஏதோ ஒன்று சாப்பிட்டு அது நல்லது அவங்க உடம்புக்கு அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இப்போ நான் சொல்கிறது ஆமாம், ஏன்னா அவங்க பகுதியில் விளையிறதை சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணுற விஷயம் அது. ஸோ நம்ம இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் களியெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க, நான் சாப்பிட்றது கேப்ப களி இருக்குல்ல, அவங்க சாப்பிடுவாங்க, எனக்கு நல்லா ஒத்து போகுது. இது ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எதுவும்? அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதுதான். நான் அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை. நான் வெளியில சாப்பாடு ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம வீட்டில் என்னன்னா நம்ம எல்லாமே சாப்பிடுவோம், மாடரேஷன்ல சாப்பிடுவோம், அதுதான் எல்லாரும். அண்ட் வீட்டில் வந்து அப்பா சொன்ன மாதிரி இந்த ஆயில், இந்த சால்ட்டு, ஸ்பைஸ், நம்ம ஸ்பைஸ் அதிகமாக சாப்பிட்றது இல்லை வீட்டில். சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோதான். பட் we eat everything. இப்போ உங்ககிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குன்னு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இன்ஹெரிட் ஆயிட வேண்டாம், என் பிள்ளைங்க என்கிட்ட இருக்க இந்த குணம் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை? ஓ இது ஆன் கேமரா தான் சொல்லணும். ஏன்னா ஒண்ணுதான் என்னன்னு யோசிக்கிறேன். ஒண்ணுதான் யோசிக்கிறதுக்கு ரீசன் வந்து எதை சொல்றதுங்கிறதா, இல்ல ஒண்ணுமே இல்லையே எதை சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ஏதாவது இருக்கும் சார். அது எப்படி எதுவும் இல்லாம இருக்கும்? அது இது எனக்கு ஓகே வேணாம், நம்ம பிள்ளைங்க இதை ஃபாலோ பண்ண வேண்டாம், அல்லது அவங்களுக்கு ப்ராபப்ளி நம்ம காலத்துக்கு இது ஓகே அதனால இவங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்னு கூட நீங்க நினைக்கலாம். ஸோ இவங்களுக்கு இன்ஹெரிட் ஆக வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப டெம்பரமெண்ட்டு. ஸோ எனக்கு இது சில நேரத்தில் புரியுது. இன்னும் அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணால் பெட்டராக இருக்கும். அது என்னுடைய டெம்பரமெண்ட்டு சில நேரத்தில் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிடுது. ஸோ அது வேண்டாம் பசங்க, அது மைனஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக, பெரிய மைனஸ் பாயிண்ட் அது. சம்டைம்ஸ் டு ஹேண்டில் திங்ஸ். ஓகே, உங்கள் பசங்களுக்கு வேணும், உங்கள் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே இந்த ஜெனரேஷனுக்கு நாட் லைக் அன் அட்வைஸ், திஸ் இஸ் மச் இம்பார்ட்டண்ட், எல்லாருமே இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? ஆக்சுவலாக இவரே பிரமாதமாக பேசுவார், அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, தெரியாத மாதிரி கேள்விகளை கேட்காது. அப்படி கிடையாது சார், உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கும்ல, இதை நான் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன், ஐ திங்க் எவ்ரிபடி இதை கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். டக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை சார், இப்போ இந்த படமே அதே மாதிரி தான். அந்த படத்தில் சீதாபயணம் படத்துலேயும் நம்ம கதையும் கொஞ்சம் அப்படி தான். இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸ் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஏன்னா லைஃப் பேஸ் வந்து இட் இஸ் லைக் பிகமிங் வெரி ஃபாஸ்ட். என்ன தான் ஆனாலும் சில விஷயங்கள் மட்டும் காமனாக அப்படியே இருக்கும், எத்தனை 1000 வருஷம் ஆனாலும். அதுதான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நானே நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் ஏதோ ரீல்ஸ் எல்லாம் கூட பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் 97 இயர்ஸ் ஓல்டு லேடி இன்னும் இட்லி விற்றுட்டு இருக்காங்க. யாரோ வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, இல்லை என் பசங்களாம் என்ன விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு 97 இயர்ஸ் ஓல்டு லேடி இட்லி விற்றுட்டு பொழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது அப்படிங்கிறதா தோணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அவ்வளோ மனிதர்கள் உறவுகள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, அது எப்பவும் மாறாது இல்லையா? எப்படி நம்ம சாப்பிட்றது அப்புறம் ஒரு மூச்சு வாங்குறது எப்படி மாறாதோ அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ஸு. அப்பா அம்மா மாறாது, ஏன்னா ரிலேஷன்ஷிப் இது அதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் அகெயின் யாரை பற்றியாவது நம்ம நல்லா நினைக்கணும்னா அவங்க நம்மளுக்கு உறவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கிறது குட் கேரக்டர், அந்த ஹியூமிலிட்டி தான் அது. இல்லை கரெக்டாக தான் அதை இது பண்ணிடுறீங்க. ஆக்சுவலாக நம்ம காதலை பெரும்பாலும் எங்கிருந்து இமோஷனலாக கற்றுப்போம்னா ஃபேமிலியிலேருந்து தான். ஓகே, உங்கள் அம்மா அப்பாவுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல் கப்புள்ப்பா, இப்படி இருக்கணும் நம்மளும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு உங்களை இன்ஸ்பயர் பண்ணது எங்கே? ஐ திங்க் ரெஸ்பெக்ட். அப்பா வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க,
அம்மாக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக்வைஸ் அம்மா கூட ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்போ அம்மா வந்து ஜிம்மில் இருக்கிறாங்கன்னா ஷீ மைட் ஹாவ் த ஹவுஸ் கீஸ். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு எவ்வளோ இதாக இருந்தாலும் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் தட் இஸ் ஹர் டைம். அவங்க வந்து அது பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த கீயை கேட்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸ், பட் அதுதானே வாக் ஆஃப் லைஃப்பில் ஹெல்ப் ஆகுற விஷயங்கள். ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஹீ இஸ் டூ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் ஹர். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு ஓகேயா, இது நான் பண்ணால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தா இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். அதுதான் இம்பார்ட்டண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். லவ் அதெல்லாம் வந்துட்டு போயிடும். ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் முக்கியம். நீங்களே ரிலேஷன்ஷிப் ரொம்ப மெச்சூர்டாக தான் அணுகுறீங்க ஐஸ்வர்யா. ஸோ குட். இல்லை லவ் இதெல்லாம் வந்துட்டு போயிடும் இந்த ஆனால் ரெஸ்பெக்ட் தான் கடைசி வரைக்கும் அன்போடு இருக்கிறதுக்கான அடிப்படை விஷயமாக இருக்கும். அப்படி வீட்டில் யார் ஃபைனல் டெசிஷன் மேக்கர், அம்மாவா அப்பாவா? நானும் என்னோட தங்கச்சி. இது நல்ல டீலா இருக்கு. இப்போ அதை அப்போ இன்னும் டைட் பண்ணுவோம். இந்த இது பிடிச்சிருக்கு, இது நல்ல டீல், இது நல்லா இருக்குது. இந்த டீல் ரியாலிட்டி அதான் ஒரு கட்டத்தில் நானும் என் தங்கச்சி. இப்போ இது என்ன டைட் பண்ணுவோம், நீங்களா இல்லை உங்கள் தங்கச்சியா? என் தங்கச்சி, ஹேண்ட்ஸ் டவுன் அவதான். ஓகே, அப்போ அப்பாவுக்கு பெட்டு யாரு? என் தங்கச்சி தான். Behind Notes Master Inspirers with Arjun Sarja. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. GT Holidays presents Behind Notes Master Inspirers with Arjun Sarja. Powered by the Chennai Silks, let the celebrations begin. Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi. Naturals, world's fastest growing salon chain. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, Coimbator's 200 acre dream township premium plots.